எல்லாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்கள் படைத்த என் மகாராஜா, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, இந்த 4 மாதம் முடித்து 5ஆம் மாதத்தில ஆண்டவரே, அதிகாலை என்னை தேடுகிறவன் கண்டடைகிறான் என்று சொன்னது போல உமது பிள்ளைகள் இந்த அதிகால வேளையில தகப்பனே, உம்முடைய வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிற பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீங்கள் ஆசீர்வதிப்பீராக. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பயத்தோடு நடுக்கத்தோடும் யார் வருகிறார்களுடைய ஆசீர்வதிப்பீராக. உமக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவர் வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ಕರ್ತನ ಪರಿಶುದ್ಧ ನಾಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ಆತನು ಮಹೋನ್ನತನು, ಉನ್ನತವಾದ ದೇವರು, ಸರ್ವಶಕ್ತನು, ನಮ್ಮ ಜೊತೆ ಯಾವಾಗಲೂ ಆತನು ರಕ್ಷಿಸುವ ದೇವರು, ನಮಗಾಗಿ ಜೀವಗೊಂಡ ಮಹಾದೇವರನ್ನು ಈ ಸಮಯವನ್ನು ಆಚರಣೆಗೆ ಅರ್ಪಿಸಿ ಆರಾಧನೆ ಮಾಡೋಣ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. Oh
24ஆம் தேதி, சவிதா 23ஆம் தேதி, கீதா 21ஆம் தேதி, ஷீபா 20ஆம் தேதி. இந்த ಮಾದத்தில் இந்த பிள்ளைகள் பிறந்தனா ಹುಟ್ಟಿರುವ ದಿವಸ. ಆಮೇಲೆ ಮದುವೆ ದಿವಸ ತಿರುಮಣ ಮರಿಯಾ ಸಾಲಮನ್ 8ಆம் தேதி, ಸವಿತಾ ಜಗದೀಶ್ 5ಆம் தேதி. ಮರಿಯಾ ಸಾಲಮನ್ 8ನೇ ತಾರೀಕು, ಆಮೇಲೆ ಸವಿತಾ ಜಗದೀಶ್ 5ನೇ ತಾರೀಕು. ಈ ಮದುವೆ ದಿವಸದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದ್ದಾರೆ. ಮದುವೆ ದಿವಸವನ್ನು ದೇವರ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಲಿ. ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಹುಟ್ಟಿರುವ ದಿವಸದಲ್ಲಿ ಮಕ್ಕಳನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಬೇಕು. ಅದಕ್ಕಾಗಿ ಯೆಶಾಯ 54ನಲ್ಲಿ 10, ಯೆಶಾಯ 54ಆம் அதிகாரம் 10வது வசனம் படி. ಬೆಟ್ಟಗಳ ಸ್ಥಳವನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋದಾಗ ಗುಡ್ಡಗಳು ಕದಲಿಯಾವು, ಆದರೆ ನನ್ನ ಕೃಪೆಯು ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗಲು, ಸಮಾಧಾನದ ನನ್ನ ಒಪ್ಪಂದವು ಕದಲದು ಎಂದು ನಿನ್ನನ್ನು ಕರುಣಿಸುವ ಯೆಹೋವನು ಅನ್ನುತ್ತಾನೆ. ஆமென். மலையின் விலகினாலும் பர்வதம் நிலவே இருந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறார். இந்த பிள்ளைகளுக்காக கரங்கள் உயர்த்தி ஜெபிப்போம். தகப்பனே, உமக்கு நன்றி சுவாமி. இந்த நாளில் ராஜா இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பிறந்த நாளை காண செய்ய மண்டல் நிதி நட்சத்திரவுக்காக சோத்ரா அப்பா, சவிதாவுக்காகி சோத்ரா, கீதாவுக்காகி சோத்ரா, ಶಿವವುಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾಮಿ. ಮದುವೆ ದಿವಸದಲ್ಲಿ ಆಂಡವರು ಮರಿಯಾ ಸಾಲಮನ್ ಅವರಿಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ, ಸವಿತಾ ಜಗದೀಶ್ ಅವರುಗಳಿಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾಮಿ. ಇವರುಗಳು ಕೊಟ್ಟಿರುವ ವಾಗ್ದಾನಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ಇವರುಗಳನ್ನು ಆಶೀರ್ವದಿಸು, ದೀರ್ಘಾಯುಷ್ಯಗಳು ಅನೇಕ ಹುಟ್ಟಿರುವ ದಿವಸದಲ್ಲಿ ನೋಡಬೇಕಪ್ಪ, ಮದುವೆ ದಿವಸವನ್ನು ನೋಡಬೇಕಪ್ಪ ದೇವರ ಸ್ತೋತ್ರ. ಈ ಮಕ್ಕಳನ್ನು ವಿಶೇಷಿತ ಹಸ್ತವನ್ನಿಟ್ಟು ನೀನು ಆಶೀರ್ವದಿಸು ತಂದೆ, ಮಗ, ಪವಿತ್ರಾತ್ಮ ಮುಖಾಂತರ ಈ ಮಕ್ಕಳನ್ನು ಆಶೀರ್ವದಿಸು. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಬೇಡುವುದಾದ ನನ್ನ ತಂದೆಯೇ, ஆமென். அல்லேலூயா. நாம் எல்லாரும் எழுந்து நின்று சங்கீத பகுதியை நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் கீர்த்தனை 41, சாம்ஸ் 41, சங்கீதம் 41வது சங்கீதத்தை ஒரு வசனத்தை வாசிக்கப்படும் போது 2வது வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். கீர்த்தனை 41, சாம்ஸ் 41, சங்கீதம் 41. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளிலே கர்த்தரை அவன் விடுவிப்பார். ಯೆಹೋವನು ಅವನ ಪ್ರಾಣವನ್ನು ಕಾಪಾಡಿ ಉಳಿಸುವನು, ಅವನು ದೇಶದಲ್ಲಿ ದಂಡೆನಿಸಿಕೊಳ್ಳುವನು. ಯೆಹೋವನೇ ಅವನನ್ನು ಶತ್ರುಗಳ ಅಧೀನಕ್ಕೆ ಕೊಡಬೇಡ. படுக்கையின் மேல் வியாதியை கிடக்கிறவனை அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதும் மாற்றி போடுவீர். ನಾನಂತೂ ಯೆಹೋವನೇ ನಿನ್ನ ಆಜ್ಞೆಯನ್ನು ಮೀರಿ ಪಾಪ ಮಾಡಿದ್ದೇನೆ, ನನ್ನನ್ನು ಕರುಣಿಸಿ ಸ್ವಸ್ಥ ಮಾಡು ಅಂದೇನು. அவன் எப்பொழுது சாவான், அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாக சொல்லுகிறார்கள். ಅವರೊಬ್ಬನು ನನ್ನನ್ನು ನೋಡುವುದಕ್ಕೆ ಬಂದರೆ ಕಪಟದ ಮಾತನಾಡುವನು, ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಅಶುಭಗಳನ್ನು ಸಂಗ್ರಹಿಸಿಕೊಂಡು ಹೋಗಿ ಹೊರಗೆ ಪ್ರಕಟಿಸುತ್ತಾನೆ. என் பகைஞன் எல்லோரும் என் மேல் ஏகமாய் முணுமுணுத்து எனக்கு விரோதமாய் இருந்து எனக்கு பொல்லாங்கனை நினைத்து ಅವನು ಅಸಾಧ್ಯವನ್ನು ಹಿಡಿದದೆ ಅವನು ಹಾಸಿಗೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ತಿರುಗಿ ಏಳುವುದೇ ಇಲ್ಲವೆಂದು ಹೇಳಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷன் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான். ಯೆಹೋವನೇ ನೀನಾದರೂ ಕರುಣಿಸಿ ನನ್ನನ್ನು ಏಳ ಮಾಡು, ಆಗ ನಾನು ಅವರಿಗೆ ಮುಯ್ಯಿ ತೀರಿಸುವೆನು. என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீ என் மேல் பிரியமாய் இருக்கிற என்று அறிவேன். ನಿರ್ದೋಷಿಯಾದ ನನ್ನನ್ನಾದರೂ ನೀನು ಉದ್ಧಾರ ಮಾಡಿ ನಿನ್ನ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ಶಾಶ್ವತವಾಗಿ ನಿಲ್ಲಿಸುವಿ. என்ன செய்தி வந்தனா, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். ஆமென், ஆமென். அல்லேலூயா. என்ன உட்காரலாம், தேவனுடைய வார்த்தையை நம்ம போகலாம். ஒருவேளை ஆண்டவர் இந்த மூன்று மாதம் எல்லாம் முடித்து 4வது மாதத்தை முடித்து 5வது மாதத்தில் கால் பிடிக்க கர்த்தர் உதவி செய்தார். எங்க பார்த்தாலும் ನೋಡುವಾಗ ವೈರಸ್ ಭಯಂಕರವಾಗಿದೆ. ಅದಂತ ದೇವರು ಮೊದಲನೇ ಕೊರೋನಾದಲ್ಲಿ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡಿದ್ದಾರೆ, 2ನೇ ಕೊರೋನಾದಲ್ಲಿ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡಿದ್ದಾರೆ. ಆದರೆ ನೀವು ದೇಶಗಳಿಗಾಗಿ ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. ಅಳಿದು ಹೋಗುವ
ಮಕ್ಕಳಿಗಾಗಿ ನೀ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. ನೀವೊಂದು ಕಾವಲುಗಾರನಾಗಿದ್ದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. ನೀ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದರೆ ದೇವರು ನಿಮ್ಮ ಲೆಕ್ಕ ಕೇಳುತ್ತಾರೆ. நீ ஜெபிக்கிறனா கர்த்தரை நம்ம உன்னிடத்தில் கர்த்தர் கேட்பார். நீ கர்த்தரை நீங்க உதவி கர்த்தர்கிட்ட கணக்கு கொடுக்கணும். யாரையும் கர்த்தர் விட மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, ஒன்றாவது வசனத்தை படிக்கிறோம். 41 வசனம். சிறுமைப்பட்டவன் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளிலே கர்த்தர் அவன் விடுவிப்பார். சங்கீதம் 40. ಧನ್ಯನು ಆಪತ್ತು ಕಾಲದಲ್ಲಿ ದೇವರು ಬಿಡುಗಡೆ ಕೊಡಿಸ್ತಾರೆ. ಈಗ ಎಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಭಯ, ಎಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಭಯ, ಎಲ್ಲಿ ನೋಡುವಾಗನು ಹೋಗೋಕೆ ಭಯ. ಮಾಸ್ಕ್ ಹಾಕ್ಬೇಕು, ಸ್ಯಾನಿಟೈಸರ್ ಹಾಕ್ಬೇಕು, ಡಿಸ್ಟೆನ್ಸ್ ಮೇಂಟೈನ್ ಮಾಡಬೇಕು. ದೇಶದಲ್ಲಿ ಎಲ್ಲಿ ನೋಡಿದ್ರೆ ಸಿಲಿಂಡರ್ ಸಿಗ್ಲಿಲ್ಲ, ಆಕ್ಸಿಜನ್ ಸಿಗ್ಲಿಲ್ಲ. ದೇವರು ನೋಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಸಿறுமைப்பட்டவன் சிந்தையுள்ளவன் தீங்கு நாளிலே கர்த்தர் அவனை விடுவிப்பார். ಅಪಾಯ ಬರುವಾಗ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರು ಬಿಡುಗಡೆ ಕೊಡುತ್ತಾರಂತೆ. ದೇವರಂದ್ರೆ ನೀವು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತೀವಿ? ನೀವು ಚೆನ್ನಾಗಿದ್ದರೆ ಸಾಕ. ಎಷ್ಟೋ ಜನರು ಇಂಡಿಯಾ ದೇಶದಲ್ಲಿ ನೋಡು ಭಯಂಕರವಾಗಿದೆ. ಮಸಾಲ ಸಿಗ್ಲಿಲ್ಲ, ಸೌದೆ ಸಿಗ್ಲಿಲ್ಲ ಉರಿಯಕ್ಕೆ. ಆ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರುವಾಗ ದೇವರು ಅಪಾಯದಲ್ಲಿ ಬಿಡುಗಡೆ ಕೊಡುವಾಗ ದೇವರಾಗಿದ್ದರೆ ಎರಡನೇ ವಾಕ್ಯ, ಯೆಹೋವನು ನೋಡಿ ತನ್ನ ಪ್ರಾಣವನ್ನು ಕಾಪಾಡಿ ಉಳಿಸುವನು, ಅವನ ದೇಶದಲ್ಲಿ. ಹೌದು, ಅಪಾಯದಲ್ಲಿ ದೇವರು ನಿನ್ನ ಪ್ರಾಣನನ್ನು ಉಳಿಸುವನು. ಕರ್ತರ್ ಅವனை பாதுகாத்து அவனை உயிரோடு வைப்பார். ಒಂದು ವೇಳೆ ಅಪಾಯ ಇದೆ, ಇದರಿಂದ ಅಪಾಯದಲ್ಲಿ ಇರುವಾಗ ನಿನ್ನ ಪ್ರಾಣನನ್ನು ಉಳಿಸಿ ದೇವರು ಕಾಪಾಡುತ್ತಾರೆ. ನೀನು ಅಪಾಯದಲ್ಲಿ ಇದ್ದೀರಾ, ಯೆಹೋವನ ಮುರೆಯಿಡು. ಪರಲೋಕದ ದೇವರ ಕೂರು, ನನ್ನ ಬಟ್ಟೆಯಾಗಿ ದೇವರೇ, ನನ್ನ ಶರಣನಾಗಿ ದೇವರೇ, ಈ ಜನ ಅಪಾಯದಲ್ಲಿದ್ದಾರೆ ಸ್ವಾಮಿ, நீ ಬಿಡುಗಡೆ ಕೊಡು. ஆண்டவரே எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. நம்ம கேட்கணும். ஆண்டவரின் சமூகத்தில் கேட்கப்படும்போதுதான் ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய. 3ನೇ ವಾಕ್ಯ, ಅಸ್ವಸ್ಥನಾಗಿರುವಾಗ ಬಿದ್ದುಕೊಂಡು ಇರುವಾಗ ಯೆಹೋವನು ಅವನನ್ನು ಉದ್ಧರಿಸುವನು, ಅವನ ರೋಗವನ್ನೆಲ್ಲ ಪರಿಹರಿಸಿ ಆರೋಗ್ಯ ಉಂಟು ಮಾಡುವನು. படுக்கையின் மேல் வியாதியை கிடக்கிறவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதும் கர்த்தர் மாற்றி போடுவார். ஒருவேளை படுக்கையில் ஹாஸ்பிட்டல் பெட்டில் இருப்பாங்க, நீ ஜெபி. ನನ್ನ ವಾಕ್ಯವನ್ನು ಕಲಿಸಿ ದೇವ குணமாக்குவார். தேவ வசனம், அவருடைய வசனம் ஆடு தீவிரமாக புறப்பட்டு செல்லும். தேவர் கேட்கிறார், நீ ஜெபிக்கிறிய மகனே, ನೀನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀರಾ? ನನ್ನ ಸಹೋದರನೇ, ಸಹೋದರಿಯೇ, ಈ ಕೊನೆಯ ಕಾಲದಲ್ಲಿ ನಿನಗೆ ಭಯ ಭಕ್ತಿ ನಂತರನೇ ದೇವರು ಎಷ್ಟೋ ಜನರು ಹಣದ ಬಾಗಲಂತ ಹೋಗ್ತಾರಲ್ವಾ, ಅವರುಗಳಿಗಾಗಿ ಬಾಗಲಂತ ನಿಂತುಕೊಂಡು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡು. நீ திறப்பின் வாசலிருந்து ஜெபிக்கிற கர்த்தர் உங்ககிட்ட கணக்கு கேட்பார். உங்களை பாதுகாத்தாரே, உன் மனைவியை பாதுகாத்தாரே, ನಿನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು ಕಾಪಾಡಿದಾರಲ್ವಾ, ನಿನ್ನ ದೇಶವನ್ನು ಕಾಪಾಡಿದಾರಲ್ವಾ, ನಿನ್ನ ಸಭೆಯನ್ನು ಕಾಪಾಡಿದಾರಲ್ವಾ, ನೀನು ಏನ್ ಮಾಡುತ್ತಾರೆ? படுக்கையில் இருக்கிற வியாதியை கிடக்கிறவனை கர்த்தர் தாங்குவார். அவனை படுக்க முழுவதும் கர்த்தர் மாற்றிப்பட அவரால் முடியும். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. 4ನೇ ವಾಕ್ಯ, ನಿನ್ನ ಆಜ್ಞೆಯನ್ನು ಮೀರಿ ಪಾಪ ಮಾಡಿದ್ದೇನೆ, ನನ್ನನ್ನು ಕರುಣಿಸು, ಸ್ವಸ್ಥ ಮಾಡು. என் பாவத்தை மன்னியம் ஆண்ட கர்த்தாவே, என் மேல் இரக்கமாயிரும். உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன், என் ಆತ್ಮவை ಗುಣಮಾக்கும் ಆಂಡವರ. ಆತ್ಮ ದೇಹ ಶರೀರದಲ್ಲಿ ಈ ಆತ್ಮವನ್ನು ಗುಣಪಡಿಸು. ಶರೀರದಲ್ಲಿ ಬರುವಾಗ ಎಲ್ಲ ರೋಗಗಳು ಈ ಶರೀರ ಮಣ್ಣಲ್ಲಿ ಹೋಗಿಬಿಡುತ್ತದೆ. ಈ ಆತ್ಮ ಯಾರ ಹತ್ರ ಹೋಗಬೇಕು? ದೇವರ ಹತ್ರ ಹೋಗಬೇಕಲ್ವಾ? ಈ ಆತ್ಮವನ್ನು ದೇವರು ಅದೇ ಏನೇಳುತ್ತಾರೆ, ನನ್ನ ಆತ್ಮವನ್ನು ಗುಣಪಡಿಸು, குணமாக்கும் என்று நான் சொன்னேன். என்னை குணமாக்கும் ஆண்டவர், என்னை குணமாக்கும் ஆண்டவர், என் சகோதரரை குணமாக்கும் ஆண்டவர்.
ಆಂಡವರೇ, ಎಷ್ಟೋ ಜನರು ಅಪ್ಪ ಹಾಸ್ಪಿಟಲ್ನಲ್ಲಿ ಹಣ ಕಟ್ಟಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ, ಎಷ್ಟೋ ಜನರು ಆಕ್ಸಿಜನ್ ಸಿಗ್ಲಿಲ್ಲಪ್ಪ, ಎಷ್ಟೋ ಜನರಿಗೆ ವೆಂಟಿಲೇಟರ್ ಸಿಗ್ಲಿಲ್ಲ. ದೇವರೇ, ನೀನು ಸುಮ್ಮನೆ ಇದ್ರೆ ದೇವರು ನಾಳೆ ನಿಮ್ಮ ಹತ್ರ ಲೆಕ್ಕ ಕೇಳುತ್ತಾರೆ. ನಿನ್ನ ತಂದೆಯಾಗಿರ್ಬೋದು, ಸಹೋದರನಾಗಿರ್ಬೋದು, ಸಹೋದರಿಯಾಗಿರ್ಬೋದು, ನಿನ್ನ ಮಗುವಾಗಿರ್ಬೋದು, ಅವರುಗಳಿಗಾಗಿ ನೀನು ಬಾಗಿಲತ್ರ ನಿಂತ್ಕೊಂಡು ಕಣ್ಣೀರು ಬಿಡು. ಕಣ್ಣೀರು ಬಿಟ್ಟು ದೇವರ ಹತ್ರ ಮೊರೆ ಇಡು. ದೇವರು ಅವರನ್ನು ಎಲ್ಲರನ್ನು ಆದಾಮ ಯಾವ ರೀತಿಯನ್ನು ಮಣ್ಣಿನಲ್ಲಿ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದಾರೋ ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಅವರು ಜೀವ ಶ್ವಾಸವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಅವರು ಪರಿಶುದ್ಧ ದೇವರಾಗಿ ಇರುವಾಗ ದೇವರು ಅವರು ಏನು ಮಾಡಿದ್ದಾರೆ? ಆದಿಕಾಂಡ 1ನಲ್ಲಿ 3 ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡುವಾಗ ಫಸ್ಟ್ ಅವರು ಬೆಳಕನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡುತ್ತಾರೆ. ಆದಿಯಾಗಮ 1ಾம் அதிகாரம் 3வது வசனம். ಆ ದೇವರು ಬೆಳಕಾಯಿತು, ಬೆಳಕು ಬೇಕಂತಾನೆ ಬೆಳಕಾಯಿತು. ಒಳ್ಳೆಯದನ್ನು ನೋಡಿ ಆಮೇನ್. ಅದಕ್ಕೆ ಮೊದಲನೇ ದಿನ ಆಯಿತು. அப்ப ஆண்டவர் தேவர் என்ன சொல்றாரு பாருங்க, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றால் வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆயிற்று, முதலாம் நாள் ஆயிற்று. ಫಸ್ಟ್ ದೇವರು ಬೆಳಕಬೇಕು, ಕತ್ತಲಾಗಿದೆ. ಈಗ ಎಷ್ಟು ಜನರು ಕತ್ತಲಿನಲ್ಲಿ ಸಾಯುತ್ತಾರೆ? ಬೆಳಕಿಲ್ಲ. ಬೆಳಕು ಕೊಡುವಾಗ ದೇವರು ಲೋಕಕ್ಕೆ ಹಿಡಿದು ಬಂದಿದ್ದಾರೆ. ಆ ಬೆಳಕು ಕೊಡುವಾಗ ದೇವರು ನೀನು ನಂಬುತ್ತೀರಾ? ಏದೋ ಟೈಮ್ ಪಾಸ್ ಚರ್ಚಿಗೆ ಹೋಗಿ ಬಂದಿರೋ ಸಾಕಂತ ತಿಳ್ಕೊಂಡಿದ್ದೀರಾ? ಬೆಳಕು ನೀನು ಕತ್ತಲಾಗಿ ಇರುವಾಗ, ಹೃದಯದಲ್ಲಿ ಕತ್ತಲಿರುವಾಗ, ಎಲ್ಲ ಬೆಳಕು ಕೊಡುವಾಗ ಅವರು ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. ಆಮೇನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಸರಿ, ಅದರಲ್ಲಿ 11 ಓದಿ. ತರುವಾಯ ದೇವರು ಭೂಮಿಯು ನೋಡಿ ಹುಲ್ಲನ್ನು ಬೀಜ ಬಿಡುವ, ಬೆಳೆಸಲಿ, ಹುಟ್ಟಿಸಲಿ ಎಂದು ಹೇಳಿದರು. ಹಾಗೆಯೇ ಆಯಿತು. ಹುಲ್ಲು ಬೆಳೆಯಿತು, ತನ್ನ ಜಾತಿಯ ಪ್ರಕಾರ ಬೀಜ ಬಿಡುವ ಉಂಟಾದವು. ಆಮೆನ್. ಒಳ್ಳೆಯದನ್ನು ನೋಡಿದನು. 3ನೇ ದಿವಸ ಆಯಿತು. ಈಗ ಆದಾಮನನ್ನು ಇನ್ನು ಉಂಟು ಮಾಡಿಲ್ಲ. ಅವರು ಬೆಳಕು ಬೇಕು, ಮರಗಳು ಬೇಕು, ಎಲ್ಲ ಸೃಷ್ಟಿ ಆಯಿತು. ಅವರು ಎಲ್ಲ ಸೃಷ್ಟಿ ಆಯಿತು. ಎಲ್ಲ ಅದು ದೇವರು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಬೇಕು, ಎಲ್ಲನ ಆಯಿತು. ಇವಾಗ 3ನೇ ದಿವಸದಲ್ಲಿ ಮರಗಳು ಏನೇನು ಬೇಕದು ಎಲ್ಲ ಹುಲ್ಲು ಏನ್ ಬೇಕದ ಮರ, ಚೆಡಿ, ಕೊಡಿ ಎಲ್ಲವಕ್ಕೆ ಆಂಡವರು ಉಂಟು பண்ணினா. ಯಾಕೆ ಉಂಟು ಮಾಡಿದ್ದಾರೆ? ಈ ಮನುಷ್ಯನಿಗೆ ಆಕ್ಸಿಜನ್ ಬೇಕು. ಈ ಮನುಷ್ಯನಿಗೆ ಆಕ್ಸಿಜನ್ ಸೆದ್ದೋಗ್ತದೆ. ಆಗಲೇ ನೀನು ನೋಡುವಾಗ ಆ ಬೆಳಕು, ಸೂರ್ಯ ಬೆಳಕು ಕೊಡುವಾಗ ಎಲ್ಲ ಮರಗಳು, ಗಿಡಗಳು ಎಲ್ಲ ಇರುವಾಗ ಆಕ್ಸಿಜನ್ ಅನ್ನು ಉಂಟು ಮಾಡಿ ನಮಗೆ ಕೊಡುತ್ತದೆ. ರಾತ್ರಿನಲ್ಲಿ ಕಾರ್ಬನ್ ಡೈಆಕ್ಸೈಡ್ ಆಚೆ ಬಿಡುತ್ತದೆ. ದೇವರು ಎಷ್ಟು ಜ್ಞಾನವುಳ್ಳ ದೇವರಂತ ಕಂಡಿದ್ದೀರಿ. ಎಷ್ಟು ಜ್ಞಾನವುಳ್ಳ ದೇವರು. ನಾನು ಮನುಷ್ಯನನ್ನು ಉಂಟು ಮಾಡಬೇಕು, ಫಸ್ಟ್ ಬೆಳಕು ಬೇಕು, ಫಸ್ಟ್ ಆಮೇಲೆ ಎಲ್ಲ ತೋಟ ಬೇಕು, ಮರಗಳು, ಗಿಡಗಳು ಎಲ್ಲ ಬೇಕು. ಅವನು ಬಾಳಬೇಕು ಈ ಲೋಕದಲ್ಲಿ, ಅವನು ಚೆನ್ನಾಗಿರ್ಬೇಕಂತ ಎಲ್ಲ ಹಣ್ಣುಗಳು ಏನೇನು ಬೇಕದು ಎಲ್ಲ ನಾನು ಚೆನ್ನಾಗಿ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದ್ದಾನೆ. ஆனா மனுஷன் மாத்திரம் என்ன பண்றா? என்ன சொல்றாங்க? அப்பொழுது தேவன் பூமியை புள்ளையும் விதையும் பிறப்பிக்கிறது.
பூமியின் மேல் தங்கள் விதைகளையும் கனிகளையும் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்க கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவுது என்று அப்படி ஆயிற்று. பூமியானது புள்ளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியும் விதையையும் பிறப்பிக்கு பூண்டுகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படியும் தங்கள் தங்கள் விதை உடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்தது. தேவன் அது நல்லது என்று கண்டார். சாயங்காலமும் விடைக்காலமாகி 3ஆம் நாள் ஆயிற்று. 3ஆம் நாள் ஆண்டவர் என்ன மரம் செடி கொடி எல்லாவற்றையும் உண்டுமா. ஏன்? ஆக்சிஜன் வேணும். ஆக்சிஜன் என்ன மனுஷன் செத்து போயிடுவான். ದೇವರು ಕೊಡುವಾಗ ಆಕ್ಸಿಜನ್ ನೋಡು. ಅವರು ಆದಾಮನ ಮಣ್ಣನ್ನು ಉಂಟು ಮಾಡಿ ಅದರಲ್ಲಿ 2ರಲ್ಲಿ ಹೇಳುವುದು ಆದಿಕಾಂಡ 2:7 ಈಗಿರಲು ಯೆಹೋವ ದೇವರು ನೆರಳ ಮಣ್ಣಿನಿಂದ ಮನುಷ್ಯನನ್ನು ರೂಪಿಸಿ ಅವನ ಮೂಗಿನಲ್ಲಿ ನೋಡಿ ಜೀವ ಶ್ವಾಸವನ್ನು ಓದಿದ್ದಾರೆ. ಅದು ಪರ್ಫೆಕ್ಟ್ ಒರಿಜಿನಲ್. ಆ ಒರಿಜಿನಲ್ ஜீவ சுவாசம் ஊதினார். அப்ப என்ன சொல்லி இருக்கிறது? தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியிலே மண்ணிலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். ಮನುಷ್ಯನ್ ಜೀವ ಆತ್ಮ ಆನಾನ್. ಗೊಮ್ಮೆಯಾಗಿದೆ, ಏನು ಮಾಡಿದ್ದಾರೆ? ಬೆಳಕಲಾಗಿದೆ. ಈಗ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಏನಂದ್ರೆ ಅವನಿಗೆ ಆಕ್ಸಿಜನ್ ಬೇಕು. ಆಕ್ಸಿಜನ್ ಸೆತ್ತೋಗ್ತಾನೆ. ಅದಕ್ಕಾಗಿ ದೇವರು ಏನು ಮಾಡಿದ್ದಾರೆ? ಅವರು ಶ್ವಾಸ ಜೀವ ಶ್ವಾಸವನ್ನು ಊದಿದ್ದಾರೆ. ಅವನ್ ಜೀವಾತ್ಮನಾನ. ಅದು ಪರ್ಫೆಕ್ಟ್ ಒರಿಜಿನಲ್ ಸಿಲಿಂಡರ್, ಒರಿಜಿನಲ್ ಆಕ್ಸಿಜನ್. ಈ ಆಕ್ಸಿಜನ್ ಕೆಡಿಸಬೇಕಂತಾನೆ ಸಾತಾನ್ ಬರುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಮರಗಳು ಗಿಡಗಳು ಉಂಡು ಮಾಡಿರುವಾಗ ಹಣ್ಣು ತಿನ್ನಬಾರದು. ಈ ಹಣ್ಣು ತಿನ್ನು, ಸಾಯಲ್ಲ. ಇಲ್ಲ, ದೇವರು ಹೇಳಿದ್ದಾರೆ ಸತ್ತೋಗ್ಬಿಡ್ತೀವಿ, ನೀನು ತಿಂದರೆ ಸತ್ತೋಗ್ಬಿಡ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ. ಅವ್ರಿಗೆ ಹಂಗೆ ಹೇಳೋದು, ನೀನು ತಿಂದು ನೋಡಿ ಸಾಯಲ್ಲ. ಯಾಮಾರಿಸಿದಾನೆ. ದೇವರಿಗೂ ಗೊತ್ತಿದೆ. ಅದಕ್ಕಾಗಿ ಮರಗಳು ಗಿಡಗಳು ಉಂಟು ಮಾಡಿ ನಾನು ಕೊಡುವಾಗ ಜೀವ ಶ್ವಾಸ ಅವನು ಸಾತಾನು ಯಾಮಾರಿಸಿ ಕೆಡಿಸಿಬಿಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಅದಕ್ಕಾಗಿ ಅವ್ರು ಏನು ಮಾಡಿದರೆ, ಮರವನ್ನು ಅವ್ರ ಆಕ್ಸಿಜನ್ ಕೊಡುವಾಗ ಮರವನ್ನು ಉಂಡು ಮಾಡಿದ್ದಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಮರವನ್ನು ಉಂಡು ಮಾಡಿ ಏನಾಗಿದೆ ಅಂತಾನೆ, ಅವನು ಹಣ್ಣುಗಳು ತಿನ್ನುವಾಗ ಪಾಪ ಆಯಿತು. ಎಲ್ಲಿ ಹೋಗಿ ಅವನು ನಿಂತಿದ್ದಾನೆ? ಮರ ಇರುವಾಗ ಹಿಂದೆ ಹೋಗಿ ನಿಂತಿದ್ದಾನೆ. ದೇವರು ಬರುತ್ತಾರೆ, ಆದಾಮ್ ಎಲ್ಲಪ್ಪ, ಏವಾನ್ ಎಲ್ಲಿದ್ದೀವಿ? ಎಷ್ಟು ದುಃಖಕರವಾಗಿರುವುದು. ಎಷ್ಟು ದೇವರು ಅದ್ಭುತ ಕಾರ್ಯಗಳೆಲ್ಲ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಬೆಳಕು, ಈ ನೀರು, ಎಲ್ಲ ಮರಗಳು ಗಿಡಗಳು ಹುಲ್ಲು ಏನು ಬೇಕು ಎಲ್ಲ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿ ಈ ಮನುಷ್ಯನ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿ ಅವರು ಶ್ವಾಸವನ್ನು ಊದಿದ್ದಾರೆ. ಜೀವ ಶ್ವಾಸ. ನಿತ್ಯ ಜೀವಕ್ಕೆ ಹೋಗಬೇಕು, ಆ ಶ್ವಾಸ ಇರಬೇಕು. ನಿತ್ಯ ಜೀವಕ್ಕೆ ಹೋಗಬೇಕು, ಆ ಶ್ವಾಸ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ನೀವು ಹೋಗಕ್ಕೆ ಆಗುವುದಲ್ಲ. ಆಮೇಲೆ ಆದಾಮಂತ ಕರೆಯುವಾಗ ಅವನು ಎಲ್ಲಿ ಹೋಗಿ ನಿಂತಿದ್ದಾನೆ? ಗಿಡ ಹತ್ರ ಮರ ಹಿಂದೆ ಹೋಗಿ ನಿಂತಿದ್ದಾನೆ. ಸ್ವಾಮಿ, ನಾವು ಎಲ್ಲಿದೆಪ್ಪ? ದೇವರು ಅವಾಗನು ಎಷ್ಟು ಮನಮರುಗ ದೇವರು ನೋಡು. ಬಟ್ಟೆ ಇಲ್ಲ ಅಂತ ಇರುವಾಗ ಅವ್ರು ಏನು ಮಾಡಿ, ಒಂದು ಕುರಿಯನ್ನು ಹೊಡೆದು ಅವ್ರ ಬಟ್ಟೆಯನ್ನು ರೆಡಿ ಮಾಡಿ ಅವ್ರಿಗೆ ಬಟ್ಟೆ ಕೊಡಿಸ್ತಾರೆ. ಸಾತ ನೋಡಿದ್ದಾನೆ, ಆಯ್ತು ಮುಗಿತು. ಅವರು ಏನು ಮಾಡಿದ್ದಾರೆ? ಹಣ್ಣು ತಿನ್ನಬಾರದು, ತಿನ್ನಕ್ಕೆ ನಾವು ಹೇಳಿದ ಅವನು ತಿನ್ಬಿಟ್ಟಾನೆ. ಈಗ ಪಾಪ ಕಣ್ಣು ತೆಗೀತು. ಅವನು ಏನ್ ಮಾಡುತ್ತಾನೆ? ದೇವರು ಬಂದು ಎಲ್ಲ ಒಡೆದು ಕಲಿಸ್ಬಿಡ್ತಾರೆ. ಇಲ್ಲ, ದೇವರು ನಮ್ಮ ಮೇಲೆ ಮನದುರುಗ ದೇವರಾಗಿರುತ್ತೆ. ನಮ್ಮ ಮೇಲೆ ಆಂಡವರು ಮನದುರುಗರ. ಅವನ್ செய்த தவறுக்காக ಮರತಡಿಯ ಕೀಳು ಪೈನ ಫಸ್ಟ್ ಆಕ್ಸಿಜನ್ ಹೋಯ್ತು. 2ನೇ ಆಕ್ಸಿಜನ್ ಮರದಲ್ಲಿ ಅವನಿಗೆ ಬೇಕಾದ ಆಕ್ಸಿಜನ್ ದೇವರು ಅವನು ಕೊಡಬೇಕಂತ ಎಲ್ಲ ಮರಗಳು ಗಿಡಗಳು ಎಲ್ಲ ಉಂಟು ಮಾಡಿ ಅದಂತ ಬರುವಾಗ ಆಕ್ಸಿಜನ್ ನಮಗೆ ದೇವರು ಫ್ರೀ ಆಗಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಈಗ ಸಾತಾನ ಏನು ಮಾಡಿದ್ದಾನೆ? ಏನು ಇವರು ಫಸ್ಟ್ ಮಾಡುವಾಗನು ಅವರು ಏನು ಮಾಡಿದ್ದಾರೆ? ಜೀವ ಶ್ವಾಸ ಕೊಡುವಾಗ ಅದನ್ನೇ ಕೆಡಿಸಿಬಿಟ್ಟೆ. ಈ ಮರದಲ್ಲಿ ಅವನಿಗೆ ಆಕ್ಸಿಜನ್ ಅದನ್ನೇ ಮಗಲಿನಲ್ಲಿ ಏನಿದೆ, ಬಿಸಿಲು ಬರುವಾಗ ಅವ್ರ ಆಕ್ಸಿಜನ್ ಸಿಗ್ತದೆ. ರಾತ್ರಿನಲ್ಲಿ ಕಾರ್ಬನ್ ಡೈಆಕ್ಸೈಡ್ ಆಚೆ ಬಿಡುತ್ತದೆ. ಏನು ಮಾಡಕ್ಕಾಗಿಲ್ಲ. ಇಷ್ಟು ಒಳ್ಳೆ ದೇವರಾಗಿದ್ದಾರಲ್ವ ಅವರು. ಅದಕ್ಕಾಗಿ ಇವಾಗ ಏನ್ ಮಾಡೋಣ? ಮನುಷ್ಯ
ಮನುಷ್ಯನನ್ನು ಕರೆದಿದ್ದಾನೆ. ನೋಡು, ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಅಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ಸ್ ಕಟ್ಟು, ಬರೀ ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಮಾಲ್ ಕಟ್ಟು, ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ರೋಡ್ ಹಾಕು, ಮರೆಲ್ಲ ಕಟ್ ಮಾಡಿಬಿಡು. ಕಟ್ ಮಾಡಿದ್ದಾರೆ ಇಲ್ವಾ? ಹೌದು, ಕಟ್ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಈಗ ಗಾಳಿ ಇಲ್ಲ. ಈಗ ನೋಡು, ಹಾಸ್ಪಿಟಲ್ ನೋಡುವಾಗ ಎಲ್ಲ ಆಕ್ಸಿಜನ್ ಇಲ್ಲ, ಸಿಲಿಂಡರ್ ಇಲ್ಲ. ದೇವರಿಗೆ ಇಷ್ಟು ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವಾಗ ಎಲ್ಲ ಜನರನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿ ಅವನಿಗೆ ಬೇಕಾದ ಎಲ್ಲ ಮರದಲ್ಲಿ ಇರುವಾಗ ಆಕ್ಸಿಜನ್ ಅವನಿಗೆ ಫ್ರೀಯಾಗಿ ಸಿಕ್ಕಿದೆ. ಈಗ ಎಷ್ಟೋ ಜನರು ರೋಡಿನಲ್ಲಿನೂ, ಬೀದಿನಲ್ಲಿನೂ, ಕಾರಿನಲ್ಲಿನೂ, ಸೈಕಲ್ನಲ್ಲಿನೂ ಅದು ನೋಡುವಾಗ ಎಷ್ಟು ದುಃಖಕರವಾಗಿದೆ, ಎಷ್ಟು ದುಃಖಕರವಾಗಿದೆ. ದೇವರದ್ದು ನಾವು ಮೊರೆ ಇಡೋಣ. ದೇವರು ಫ್ರೀಯಾಗಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಎಲ್ಲ ಮರಗಳು ಕಟ್ ಮಾಡಿ ನೋಡಿ ಹೆಂಗಾಗಿದೆ. ದೊಡ್ಡ ಮಾಲ್ ಕಟ್ಟಣ್ಣ, ದೊಡ್ಡ ಅಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ಸ್ ಕಟ್ಟಣ್ಣ, ಬಾಡಿಗೆ ಬರುತ್ತದೆ. ಎಲ್ಲ ಮಾಲ್ ಕ್ಲೋಸ್, ದೊಡ್ಡ ಅಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ಸ್ ಬಿಟ್ಟು ಹೋಗ್ಬಿಡ್ತಾರೆ, ಎಲ್ಲ ಹೋಗ್ಬಿಡುತ್ತೆ. ಸಾತಾನೇನಂದ್ರೆ ಹೆಂಗಾದ್ರೂ ಕೆಡಿಸಬೇಕು. ನೀನ್ ಚೆನ್ನಾಗಿ ಬಾಳಬಾರದು, ಅವನು ಕೆಡಿಸಬೇಕು. ಆದರೆ ದೇವರು ನಿನ್ ಮೇಲೆ ಎಷ್ಟು ಪ್ರೀತಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ಸಿಲಿಂಡರ್ ಸಿಕ್ಕಿಲ್ಲ, ಎಷ್ಟೋ ಜನ ವೆಂಟಿಲೇಟರ್ ಸಿಕ್ಕಿಲ್ಲ, ಎಷ್ಟೋ ಜನ ಸಾಯ್ತಾ ಇದಾರಲ್ವಾ. ಆಕ್ಸಿಜನ್ கிடைக்கல, வெண்டிலேட்டர் கிடைக்கல, பணம் 10 லட்சம் 20 லட்சம், அப்பா அம்மா கிடைக்கல, பிள்ளைங்க கிடைக்கல, கதறாங்க ரோட்ல. ஐயோ, என் தகப்பனை காப்பாற்ற முடியலையே, என் தாயை காப்பாற்ற முடியலையே, என் பிள்ளையை காப்பாற்ற முடியலையே, ஆக்சிஜன் இல்லையே. எவ்வளவு துக்கம். நீ என்ன செய்து கொண்டு இருக்கிறாய்? ஏன் ಮಾಡುತ್ತಾದ ನೀನು? ದೇವರ ಹತ್ರ ಮೊರೆಯಿಡು, ದೇವರ ಹತ್ರ ಕೇಳು. ದೇವರೇ, ನನ್ನ ಸಹೋದರನ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಇದ್ದಾನೆ ಸ್ವಾಮಿ, ಆಕ್ಸಿಜನ್ ಸಿಕ್ಕಲಿಲ್ಲ ಅಪ್ಪ, ಸರ್ಕಾರ ಮುಖಾಂತರ ಆಕ್ಸಿಜನ್ ಸಿಕ್ಕಕ್ಕೆ ಒಂದು ದಾರಿ ತೋರಿಸಿಕೊಡಪ್ಪ, ಆಕ್ಸಿಜನ್ ಸಿಕ್ಕಕ್ಕೆ ಒಂದು ದಾರಿ ತೋರಿಸಿಕೊಡಪ್ಪ, ವೆಂಟಿಲೇಟರ್ ಸಿಕ್ಕಕ್ಕೆ ಒಂದು ದಾರಿ ತೋರಿಸಿಕೊಡಪ್ಪ. ನೀನು ಅವರ ಹತ್ರ ಮೊರೆ ಇಡು, ಸರ್ಕಾರ ಹತ್ರ ದೇವರು ಮಾತಾಡಿ ನಿನಗೆಲ್ಲ ಕೊಡಕ್ಕೆ ರೆಡಿ ಆಗ್ತದೆ. ಎಲ್ಲ ಹಾಸ್ಪಿಟಲ್ಗೂ ಬರ್ತದೆ. ನಿನ್ನ ಜ್ಞಾಪಕಿಟ್ಟುಕೋ, ನಿನ್ನ ಮಗನು, ನಿನ್ನ ತಾಯಿ, ನಿನ್ನ ಅಣ್ಣ, ನಿನ್ನ ತಮ್ಮ, ಈ ರೀತಿಯಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಂಡು ನೀನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. ಅವ್ರು ಯಾರು ಗೊತ್ತಿಲ್ಲ ಅಂತೇಳಿ ದೇವರು ನಿಮ್ಮ ಹತ್ರ ನಾನು ಲೆಕ್ಕ ಕೇಳುತ್ತಾರೆ. ಆಮೇಲೆ ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಫ್ರೀಯಾಗಿ ಕೊಟ್ಟಿರುವಾಗ ಸಿಲಿಂಡರ್ ಆಕ್ಸಿಜನ್, ಈಗ ಏನು ಮಾಡಿದ್ರಿ? ಮರ ಕಟ್ ಮಾಡಿ ಆಯ್ತು. ಈಗ ಏನು ಮಾಡಿದ್ರೆ ಇದು ಆಕ್ಸಿಜನ್ ಸಿಗ್ಲಿಲ್ಲ. 40 ದೇಶವನ್ನು ನಮ್ಮ ದೇಶಕ್ಕೆ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡಕ್ಕೆ ಮುಂದೆ ಬಂದಿದ್ದಾರೆ. 40 நாடுகள் முன்ன வந்திருக்கிறாங்க. பரிதாபம். ಎಲ್ಲ ಟಿವಿ ನ್ಯೂಸ್ பாருங்க நீங்க. ಎಲ್ಲ ಅಂಗಂಗ ಪಿಣங்களை போட்டு ಹಣ ಎಲ್ಲ ಅಲ್ಲೆಲ್ಲಿ ಬೆಂಕಿ ಹಚ್ಚುತ್ತಾರೆ. ಅದು ಸಂಡೆ ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ನಿಮಗೆ ಕೊಡಿಸಿಲ್ಲ, ವಾಕ್ಯಗಳು ಕೊಡಿಸ್ತೀವಿ. ಈಗ ಫಸ್ಟ್ ಇವಾಗ 1ನೇ ತಾರೀಕಲ್ವಾ, ಅದಕ್ಕಾಗಿ ಸ್ವಲ್ಪ ನಿಮಗೆ ಕೊಡಿಸ್ತಾರೆ. ನೀವು ಜಾಗೃತಿಯಾಗಿರಿ, ನೀ ಜಾಗೃತಿಯಾಗಿರ್ಬೇಕು. ಆಮೇಲೆ ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಸರಿ, ಈಗ ಏನು ಮಾಡಿ? ಕೀರ್ತನ 37ನಲ್ಲಿ 25 ಓದಿ. ಕೀರ್ತನ 37:25 ಸಾರಿ. ನಾನು ಬಾಲಕನಾಗಿದ್ದೇನೆ, ಈಗ ವೃದ್ಧನಾಗಿದ್ದೇನೆ. ಈವರೆಗೂ ನೀತಿವಂತನು ದಿಕ್ಕಿಲ್ಲದೆ ಬಿದ್ದಿರುವವನಾಗಲಿ, ನೋಡಿ ದಿಕ್ಕಿಲ್ಲ ಬಿದ್ದಿರುವವನಾಗಲಿ, ಅವರ ಸಂತತಿ ಅವರು ಭಿಕ್ಷೆ ಬೇಡಿ ತಿನ್ನುವವರನ್ನು ನೋಡಿದಿಲ್ಲ. ಅವ್ರು ಭಿಕ್ಷೆ ಮಾಡಿದ್ದದು ನೋಡಿದಿಲ್ಲ. நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயது உள்ளவன் ஆனேன். ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. நீ ஜெபிச்சனா சாப்பாடு கிடைக்க முடியும். நீ மற்றவர்களுக்காக நீ ஜெபிச்சனா உன் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உன் மனைவி உன் வேலையை ஆசீர்வதிப்பார். நீ ஜெபிக்கலன்னா உனக்கு சோறு கூட கிடைக்காது. நீ ஜெபி, கர்த்தர்கிட்ட ஜெபி. அன்பு பிள்ளைகளே, சபை பிள்ளைகளே, நீங்க ஜெபிங்க, நீங்க ஜெபிங்க. யார் என்ன சொன்ன, நீங்க ஜெபிச்சுட்டே இருக்கு. பாருங்க எவ்வளவு அழகா. நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர்வையில் உள்ளவனானேன். ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதை அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதை நான் காணவில்லை என்று அழகாக நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். ஆமென். அதில் சங்கீதம் 103 14-17 Psalms 103. ಮನುಷ್ಯನ ಆಯುಷ್ ಕಾಲವು ನೋಡಿ
ನೋಡಿ, ಹುಲ್ಲಿನಂತೆ ಇದೆ, ಅವನು ಅಡವಿಯ ಹೂವಿನ ಹಾಗೆ ಶೋಧಿಸುತ್ತಾನೆ, ಗಾಳಿ ಬಡಿಯುತ್ತದೆ, ಅದು ಹೋಗುವುದು, ಅದರ ಸ್ಥಳವು ಅದನ್ನು ತಿರುಗಿ ಕಾಣುವುದಿಲ್ಲ. ಆದರೆ ಯೆಹೋವನಲ್ಲಿ ಭಯಭಕ್ತಿಯುಳ್ಳವರ ಮೇಲೆ, ನೋಡಿ, ಯೆಹೋವನೆಂದರೆ ಭಯ ಭಕ್ತಿ ಉಳ್ಳವರ ಮೇಲೆ ಆತನ ದಯವು யுக யுகாந்தங்களோ இருந்தது. எவ்வளவு அழகா சொல்லி இருக்கு பாருங்க. நம்முடைய உருவம் என்னதென்று அவர் அறிவார். நம் மண் என்று நினைவு கூறுகிறார். நம்ம மண்ணுன்னு சொல்றார். என்ன நம்ம உருவம் எப்படின்னு ஆண்டவருக்கு தெரியும். மண் என்று நினைவு கூறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பா இருக்கிறது. வெளியின் புஷ்பத்தை போல பூக்கிறான். காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமல் போகிறது. அது இருந்த இடம் அதை அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தர் மேல், அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகள் மேலும் அனாதி என்றென்றைக்கு இருக்கும். ஆண்டவருடைய கிருபை பாருங்க. மனுஷனை மண் என்று நினைவு கூறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறது. வெளியில் புஷ்பத்வையில பூக்கிறான். காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமல் போயிட்டு அது இருந்த இடம் இனி அதை அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவன், அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகள் மேல் அனாதியா என்றென்றைக்கு இருக்கும். அப்ப நம்ம மண் என்று நினைவு கூறுகிறார். ஒரு புஷ்பத்தை போல ஆண்டவருடைய தினமும் காலையில நீங்க என்ன ஆவி ஆத்மா ஆண்டவரே நீங்க கரத்திலே நான் கொடுத்தேன். என்னுடைய ஆவி ஆத்மா உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். என் மனைவி, என் பிள்ளைகள், ஆண்டவர், என் தேசங்கள், என் மக்கள் எல்லோரையும் நீங்க பாதுகாப்பு கொடுங்க. எவ்வளவு விபத்துக்கள், எத்தனை பேர் ஹாஸ்பிட்டல், எல்லாத்தையும் நீங்க பாதுகாப்பு கொடுங்க. ಫಸ್ಟ್ ದೇವರ ಹತ್ರ நீங்கள் ಅಪ್ಲಿಕೇಶನ್ ಕೊಟ್ಟು ಆಮೇಲೆ ನೀನು ಕೆಲಸವನ್ನು ಮಾಡು. ದೇವರು ನಿಮ್ಮ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಿಸ್ತಾರೆ. ಆಮೇಲೆ ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಜೆರೆಮಿಯಾ 22 ಚಾಪ್ಟರ್ 16. Jeremiah 22 chapter 16. ದೀನ ದರಿದ್ರರ ವ್ಯಾಜ್ಯವನ್ನು ತೀರಿಸುತ್ತಿದ್ದನು. ಆಗ ಸುಖವಾಗಿತ್ತು. ನನ್ನನ್ನು அறியுவதென்ದರೆ இதே ಎಂಬುದು ಯೆಹೋವನ ನುಡಿ. அவன் சிறுமையும் எளியும் ஆனவனுடைய நியாயத்தை விசாரித்தான். ಒಂದು ಬಡತನದಲ್ಲಿ ಇರುವಾಗ, ಒಂದು ರೋಗದಲ್ಲಿ ಇರುವಾಗ ನೀನು ವಿಚಾರಣೆ ಮಾಡಬೇಕು. ನನಗೇನು, ನಾನು ಯಾಕೆ ವಿಚಾರಣೆ ಮಾಡಬೇಕು? ನೀ ವಿಚಾರಣೆ ಮಾಡಲೇಬೇಕು. நீ விசாரிக்கணும். பாரு எவ்வளவு அழகா சொல்லிருக்கு. அவன் சிறுமையும் எளியமானவன் நியாயத்தை விசாரித்தான், அப்பொழுது அவன் சுகமாய் வாழ்ந்தான். அப்படி செய்வதல்லவோ என்னை அறிகிற அறிவு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ விசாரிக்கணும். எவ்வளவு பேர் ஹாஸ்பிட்டல் இருப்பாங்க, விசாரிங்க. எவ்வளவு பேர் மரணத்தை சந்தித்து இருப்பாங்க, விசாரிங்க. எனக்கு ஒன்னாவது வீட்டுல இருக்காத. ஆமென், ஹல்லேலூயா. ಎಲ್ಲ ನಿನ್ನ ಸಹೋದರರು, ನಿನ್ನ ಅಣ್ಣ ತಮ್ಮವರು, ನೀನ್ ವಿಸಾರಿಕನು. ಅದು ಕರ್ತರಿಗೆ ಪ್ರಿಯಮಾ ಇರ್ತದ. ಕರ್ತರಿಗೆ ಏನಂದ್ರೆ ಬಹಳ ಸಂತೋಷದಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಅದರಲ್ಲಿ 21, ನಾನು ನಿನ್ನ ನೆಮ್ಮದಿಯಲ್ಲಿ ನಿನ್ನೊಡನೆ ಮಾತಾಡಿದಾಗ ಕೇಳಲೊಳ್ಳೆಯದು ಎಂದು ಹೇಳಿದೆ. ನನ್ನ ಮಾತನ್ನು ಕೇಳದಿರುವುದು ನಿನಗೆ ಬಾಲ್ಯದಿಂದಲೇ ಅಭ್ಯಾಸ. ஆமென். பாருங்க, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கையில் நான் உனக்கு சொன்னேன், நீ கேளேன் என்றாய். உன் சிறுவயது முதல் நீ என் சத்தத்தை கேளாமல் போகிறது உன் வழக்கம். பாஸ்டர் நான் சொல்றது நான் என்ன பண்றேன்? பாஸ்டருக்கு வேற இல்லை. அவர் சொல்லுவாரு, எல்லாருக்கிட்ட போய் ஜெபம் பண்ணணும், எல்லாரையும் விசாரிக்கணும். அவன் சொல்லுவார். அப்போ உனக்கு சின்ன வயசுல நான் சொல்லி கொடுத்து நீ கேட்கணும். நான் என்ன பண்ணுவேன்? நீ கர்த்தர்கிட்ட கணக்கு கொடுக்கணும். சபையில வசனத்தை போதித்தாங்களா? சபையில சொல்லி கொடுத்தாங்களா? விசாரிக்கணும் சொல்லி கொடுத்திருக்கிறாங்களா? நீ ஏன் விசாரிக்கல? அவன் சொல்றான், என் சிறு வயது முதலே நீ என் சத்தத்தை கேளாமல் போகிறது உன் வழக்குன்னு ஆண்டவர் சொல்றான். சின்ன வயசுல இருந்தே அவருடைய சத்தத்திற்கு நீ என்ன பண்ற? செவி கொடுக்கிறது உன்னுடைய வழக்கமா இருக்கிறது. ஆமென். ஏசாயா 64:8. ஏசாயா 64:8. ಈಗಲಾದರೆ ಯೆಹೋವನೇ, ನೀನು ನಮ್ಮ ತಂದೆಯಾಗಿದ್ದಿ. ನಾನು ಜೇಡಿಮಣ್ಣು, ನಾವು ಜೇಡಿಮಣ್ಣು, ನೀನು ಕುಂಬಾರ, ನಾವೆಲ್ಲರೂ ನಿನ್ನ ಕೈ ಕೆಲಸವೇ. ஆமென். ನಾನೆಲ್ಲ ನಿನ್ನ ಕೈ ಕೆಲಸ. ನಾವೆಲ್ಲ உடைய வேலை கையில பண்ண ஆதாமை மண்ணனை எல்லாம் ரெடி ಮಾಡಿ அவன் நாசில் சுவாசத்தை ஊதினான். ஜீவ சுவாசம் கொட்டாரு. சாத்தான் கெடுத்து விட்டாரு.
ಆದ್ರೆ ಮರಗಳ ಗಿಡಗಳಿದೆ, ಅದು ಮುಖಾಂತರ ಹಾಕಿಸಿದ ಮನುಷ್ಯನಿಗೆ ಸಿಕ್ಕಿದೆ. ಈಗ ಮನುಷ್ಯನ್ ಸಾಧನೆ ಹೇಳಿದ್ದಾನೆ, ಇದು ಕಟ್ ಮಾಡು, ಎಲ್ಲ ಅಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ ಕಟ್ಟು, ಎಲ್ಲ ಬಿಲ್ಡಿಂಗ್ ಕಟ್ಟು, ಎಲ್ಲ ಮಾಲ್ ಕಟ್ಟು, ಎಲ್ಲ ರೋಡ್ಗಳು ದೊಡ್ಡದಾಕು. ಈಗ ಮರ ಇಲ್ಲ, ಏನಿಲ್ಲ, ಎಲ್ಲ ಗಿಡ ಎಲ್ಲ ಹೋಯ್ತು. ಈಗ ಮನುಷ್ಯನಿಗೆ ಆಕ್ಸಿಡೆಂಟ್ ಇಲ್ಲ. ಎಲ್ಲ ಹೇಳಿದಲ್ಲ, ಮನೆಗೆ ಒಂದು 10 ಮರಗಳನ್ನ ರೋಡ್ನಲ್ಲಿ ಇಡಬೇಕು. ನಿಮ್ಮ ರೋಡ್ ಇರುವಾಗ ರೋಡಿನಲ್ಲಿ ಮರಗಳ ಗಿಡಗಳು ಇಡಬೇಕು. ಸರ್ಕಾರ ನಮಗೆ ಕೊಡಿಸ್ತದೆ, ಫ್ರೀ ಗಿಡ ಕೊಡಿಸ್ತಾರೆ. ಅದು ಎತ್ಕೊಂಡು ಬಂದ ನಡಕ್ಕೆ ನಾವು ಹೋಗಲ್ಲ, ಗಿಡ ಬೇಕು. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ சின்ன வயசு முதல் எதனாக இப்பொழுது கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீ எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உம்முடைய கரத்தின் கிரியை. கொய்யவன் தன் மண் பானை எப்படி உருவாக்குகிறார், அதே போல உருவாக்கி உன்னை வைத்திருக்கிறார். ஆண்டவரை துதிக்க, மற்றவர்களுக்காக ஜெபிக்க, வேற எதுக்கு ஒண்ணு வைக்கல. உன்னுடைய பணம், உன்னுடைய பதவி, உன் பட்டம் வேணும்னு ஆண்டவர் கேட்கல. ಮತ್ತೊಬ್ಬನಿಗಾಗಿ ಚೆವಿ, ತೆರಪರಿಂದ ಚೆವಿ. ಮೋಸೆ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಬಾಗಿಲத்தை ನಿಂತ್ಕೊಂಡು ಪ್ರಾರ್ಥ, ದೇವರೇ ನನ್ನ பெயரை ஜீவ புஸ்தகத்தை கிறுக்கி போடு, என் மக்களை ஒன்று செய்யாதது. அதுபோல மோசையை போல திறப்பு நின்று ஜெபிக்கிற பிள்ளைகளாக இந்த காலை வேளையில உனக்கு நான் அறிவுரை சொல்லுகிறேன், புத்தி சொல்லுகிறேன், நீங்க கேளுங்க. அதே போல 2 Corinthians 4 chapter 6-7 இந்த வசனத்தை படிக்கலாம். ಯಾಕೆಂದರೆ ಕತ್ತಲ ಒಳಗಿಂದ ಬೆಳಕು ಹೊಳೆಯಲಿ ಎಂದು ಹೇಳಿದ ದೇವರು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮುಖದಲ್ಲಿ ಹೋಗುವ ದೇವ ಪ್ರಭಾವ ಜ್ಞಾನವೆಂಬ ಪ್ರಕಾಶ ಅನೇಕರಿಗೆ ಉಂಟಾಗುವುದಕ್ಕೆ ನಮ್ಮ ಹೃದಯಗಳಲ್ಲಿ ಹೊಳೆದನು. ಬಲಾಧಿಕವು ದೇವರದೇ ಹೊರತು ನಮ್ಮೊಳಗಿಂದ ಬಂದದಲ್ಲವೆಂದು ತೋರುವುದಕ್ಕಾಗಿ ಈ ನಿರೀಕ್ಷಕವು மண்ணின கட்டಗಳಲ್ಲಿ நமக்குண்டு. ஆமென். அப்போ இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமை அறிவொளியை தோன்ற பண்ணினும் பொருட்டாக எங்கள் இருதயங்களை பிரகாசித்தால் இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கபடி இந்த பொக்கிஷத்தை இந்த மண்பாண்டங்களை பெற்றிருக்கிறோம். இவ்வளவு வார்த்தைகளையும் மண்ணு, அந்த மண்ணுக்குள்ள இந்த வசனங்கள் நாம் பெற்றிருக்கிறோம். இந்த மண்பாண்டில ஆகாரத்தை செய்த எவ்வளவு ருசியா இருக்கு. மற்றவர்களுக்கு நீங்க ஜெபிக்கிற பிள்ளைகளாக, உதவி செய்கிற பிள்ளைகளாக இந்த காலை வேளையில நீங்கள் செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எல்லாம் முழங்கால் படி போடுங்க. சரி, உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை நான் கொடுக்கிறேன். ஏசாயா 53:10. ಅವನನ್ನು ಜಜ್ಜುವುದು ಯೆಹೋವನ ಸಂಕಲ್ಪವಾಗಿತ್ತು, ಆತನು ಅವನನ್ನು ವ್ಯಾಧಿಯಿಂದ ಬಾಧಿಸಿ ಎದ್ದುಕೊಂಡನು. ಇವನು ತನ್ನ ಆತ್ಮವನ್ನು ಪ್ರಾಯಶ್ಚಿತ್ತ ಯಜ್ಞಕ್ಕಾಗಿ ಒಪ್ಪಿಸಿದ ಮೇಲೆ ತನ್ನ ಸಂತಾನವನ್ನು ನೋಡುವನು, ಚಿರಂಜೀವಿಯಾಗುವನು. ನನ್ನ ಸಂಕಲ್ಪವು ಇವನ ಕೈಯಿಂದ ನೆರವೇರುವುದು. ಆಮೆನ್. ಇನ್ನೊಂದು ವಚನ ಏಸಾಯ 12:6. ಚೀಯೋನಿನ ನಿವಾಸಿಗಳೇ, ಕೂಗಿರಿ, ಉತ್ಸಾಹ ಧ್ವನಿ ಮಾಡಿರಿ. ಇಸ್ರಾಯೇಲರ ಸದಮಲ ಸ್ವಾಮಿಯು ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ மகத்தாகிட்டானே என்பதே. ஆமென். இவ்வளவு அபாயத்திலும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் நடுவில் பெரியவராக இருக்கிறார். ஏசாயா 12:6. கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையில் வாய்க்கும். ஏசாயா 53:10. இந்த காரியத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாம் முழங்கால் படி போடுங்க. அப்பா, நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, மை ஸ்தோத்திரிக்கிறப்பா. இந்த நாளிலே தகப்பனே, இது எத்தனை பிள்ளைகள் பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீங்கள் ஆசீர்வதிங்க. தேவனுடைய கரம் இறங்கட்டும் ஆண்டவரே. இந்த 4 மாதம் முழுவதும் நீங்க நடத்தினீங்களே ஆண்டவரே, ஒவ்வொரு நிமிஷம், ஒவ்வொரு நொடி பொழுதும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மாதங்களும், ஒவ்வொரு வாரங்களும் ஆண்டவரை நீங்க நடத்தினீங்க ஐயா. இதோ 5வது மாதத்தில் முதல் தேதியிலே ஆண்டவரை இந்த நேரத்தில் உங்களை துதிக்க வைக்கிறையா. அதற்காக உமக்கு நன்றி சுவாமி, உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரை பிறந்த நாளை காண செய்கிற ஆண்டவர் பிள்ளைகளுக்காக, திருமண நாளை காண செய்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நீங்கள் ஆசீர்வதிப்பீராக. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலே தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வருகிற ஆண்டவரே, ஆண்டவரே சுஜாதாவுக்காகவும் ஆண்டவரே
பல்லவிக்கு வீட்டு பிச்சையை கொடுத்திரையா. அந்த மகனுக்காகவும் ஆண்டவரே பல்லவிக்காகவும் ஆண்டவரே அந்த டிவி வியாதியிலிருந்து பரிபூர்ணமாக நீங்கள் விடுதலை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் சுத்திகரிப்பீராக. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எலிசபெத்துக்காக ஸ்தோத்திரம், கிசியாவுக்காக ஸ்தோத்திரம், நிர்மலாவுக்காக ஸ்தோத்திரம், எபினேசருக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. புலவின் அம்மாவுக்காக ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த மாத தேவைகளை சந்தித்து கொடுப்பீராக. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவர் ரூத்துக்காக, பாராஜுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் காருண்ய அதிசய ராஜுக்காக ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளை கரம் பிடித்து நடத்துவீராக. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. டேவிட் ராஜுக்காக ஸ்தோத்திரம், ரேச்சலுக்காக ஸ்தோத்திரம், டேனியலுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்று ஜேம்ஸுக்காக ஸ்தோத்திரம், நிகோனிக்காக ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியப்பா. நினைக்கு கோட்டி கோட்டி ஸ்தோத்திரையா, ஸ்தோத்திரையா, ஸ்தோத்திரையா அப்பா. எலிசபெத்துக்காக ஸ்தோத்திரா, கொட்டினவங்க மகுவாகி ஸ்தோத்திரப்பா. அப்பா சுகமாக பிரசவத்தை கொடுவைக்கத்தை வேடுத்தாதப்பா. அப்பா நிக்கிதாவுக்காக ஸ்தோத்திர, கோபிக்காக ஸ்தோத்திரப்பா. உம்முடைய அற்புத கரத்தினால மூடுவீராக. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவர் எஸ்தருக்காக ஸ்தோத்திரப்பா, அஸ்வினுக்காக, அனுக்காக, அவருடைய தகப்பனாருக்காக ஸ்தோத்திரம். அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே சாலமோனுக்காக ஸ்தோத்திரம், கவிதாவுக்காக ஸ்தோத்திரம், நிதிக்காக ஸ்தோத்திரம், சக்திக்காக ஸ்தோத்திரையா. இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த மாத தேவைகளை சந்தித்து கொடுப்பீராக. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே சவிதாவுக்காக ஸ்தோத்திரம், ராகேஷ்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதிகுலதாக ஜெகதீஷ்காக ஸ்தோத்திரம். இவர்களை நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சலமே மாமா திப்பிசாமி நீங்கள் ஆசீர்வதிங்க. தேவ கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே வீட்டிற்காக, ரூத்துக்காக, ரோசிக்காக பிரசன்னம் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் கை பிசைகிற வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு ரத்தின அம்மாவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதே போல ஜோஷவுக்காக, ஆண்டவர் சுஜாதாவுக்காக, அருணாவுக்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகளை தொடுங்க ஆண்டவர். திகராஜபுரத்திற்கு வந்திருக்கிற அந்த பிள்ளைகளையும் ஆண்டவர் நீங்க தொடுங்க. அருணாவை தொடுங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவருடைய கணவன் ஆண்டவருடைய தாயார் ரட்சிக்கப்படட்டும். வெற்றிவேல ரகசியா ரட்சிக்கப்படட்டும். சங்கீதா சாரதி ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. புருஷோத்தமன் கவிதா ரட்சிக்கப்படட்டும். சஞ்சய் அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் ரத்தத்தினால சுத்திகரியும் ஆண்டவரே. ஜானட்டுக்காக, சந்தோஷுக்காக ஸ்தோத்திரம். அவர்களை நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே எஸ்தருக்காக ஸ்தோத்திரம், எஸ்தர் மகிழ்ச்சிக்காக பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சிட்டிபாபு இணைந்து வாழட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தடைகளை உண்டு பண்ணுகிற தடைகளை உடைத்து போடுகிற ஆண்டவரே. ஆண்டவரே இந்த நாளிலே தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். தேவாவுக்காக, பானுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். பாஸ்டர் மேரிக்காக, அவருடைய கணவன் பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வர்கீஸ் பிரியாவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவர் ஷீபாவுக்காக, ஆண்டவரே சிவகுமாருக்காக, பிள்ளைக்காக ஸ்தோத்திரம். அற்புதங்களை செய்து விடுங்க ஆண்டவரே. இந்த நாளிலே ஷெரினுக்காக, மோனாவுக்காக ஸ்தோத்திரம். அவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ராஜனுக்காக, அம்லாவுக்காக, நைனாவுக்காக ஸ்தோத்திரப்பா. இயேசுவாவுடைய ரத்தத்தை தெளிக்கிற ஆண்டவரே. அதே போல தகப்பனே இந்த நாளிலே நாங்கள் வாசுக்காக, குடோரிக்காக, ஆராதனைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா சுதந்திரக்காக, சத்யாவுக்காக, அப்பா ஜோஷுவுக்காக ஆண்டவரே. அப்பா ஜாய் கிறிஸ்துக்காக ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவர் ஜானுக்காக, டாட்டிக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதிங்க. தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவர். தேசி ஆசீர்வதிங்க. என்ன ஜெபகீனாக மாற்றி கொடுங்க ஆண்டவர். மனைவி ஆசீர்வதிங்க ஆண்டவர். என்ன கிருபையினால மூடுங்க ஆண்டவரே. இந்த நாளிலே எத்தனை பிள்ளைகள் பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு என்னென்ன வியாதி இருக்கிறதோ, என்னென்ன பலவீனங்கள் இருக்கிறதோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ಈ ಕ್ಷಣದಲ್ಲಿ ಬಿಡುಗಡೆ ಕೊಡಪ್ಪ ದೇವರೇ. ನಿನಗೆ ಕೋಟಿ ಕೋಟಿ ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾಮಿ. ಅಪ್ಪ ಭಯದಿಂದಲೂ ಭಕ್ತಿಯಿಂದಲೂ ಬಂದಿರುವಾಗ ಈ ಯಾರು ಕೇಳುತ್ತಾರೋ ಅವರ ಹೃದಯದಲ್ಲಿ ನೀನು ಮಾತಾಡಪ್ಪ ದೇವರೇ. ಸ್ತೋತ್ರಯ್ಯ. ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ತಂದೆಗೆ ದೇವರೇ ஆண்டவரே ஜோடிக்காக, ஜோனுக்காக, ஜெருஷாவுக்காக, ஜோனுக்காக ஜெபிக்கிறோம். இவர்களை ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தெளிக்கிற ஆண்டவரே. தகப்பனே இந்த மாத தேவைகளை சந்தித்து கொடுங்கப்பா ஆண்டவர். வீட்டு வாடகைகள், கரண்ட் பில்லுகள், ஆகார தேவைகள் தகப்பனே ஆண்டவரே. அநேக காரியங்கள் பிள்ளைகளுக்கு தேவை சுவாமி. இந்த லாக்டவுன்ல எங்கேயும் போக முடியாதப்பா. அவர்களுக்கு ஆகார குறைவு வரக்கூடாது ஆண்டவர். எந்த பலவீனங்கள் வரக்கூடாது ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதை பார்த்து கொண்டிருக்கிற
ವಚನತೆ ಅನುಪಿ ನನ್ನ ವಾಕ್ಯವನ್ನು ಕಲಿಸಿ ನಿನ್ನನ್ನು ಗುಣಪಡಿಸಿ ಕೇಳುವಾಗ ಆಂಡವರ ಕೀರ್ತನ 107:20 ವಾಕ್ಯ ಮುಖಾಂತರ ಅವರಲ್ಲಿ ಒಬ್ಬರನ್ನು ಮುಟ್ಟಪ್ಪ, ಒಬ್ಬರೊಬ್ಬರು ಆಶೀರ್ವಾದ ಕೊಡು. ಈ ಲಾಕ್ಡೌನ್ ದೇಶದ ಎಲ್ಲ ಆಶೀರ್ವಾದಗಳು ಪರಲೋಕ ಭಾಗವನ್ನು ತೆಗೆದು ಬಿಡಬೇಕೆಂದು ಬೇಡುತ್ತಾರೆ ಸ್ವಾಮಿ. ತಂದೆಗೆ ದೇವರೇ, ನಿನಗೆ ಕೋಟಿ ಸ್ತೋತ್ರ. ನಿನ್ನ ಕಿರುಬದ ತುಂಬಿಸು. ಯಾರು ಕೇಳುತ್ತಾರ ಮಕ್ಕಳನ್ನು ಆಶೀರ್ವದಿಸು. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಬೇಡುವುದಾದ ನನ್ನ ತಂದೆಯೇ, ಆಮೆನ್. ನನ್ನ ಮನೆಯೇ ಯೆಹೋವನ ಕೊಂಡಾಡು, ನನ್ನ ಸರ್ವೇಗಳೇ ಪವಿತ್ರ ನಾಮವನ್ನು ಕೀರ್ತಿಸಲಿ. ನನ್ನ ಮನೆಯೇ ಯೆಹೋವನ ಕೊಂಡಾಡು, ಆತನ ಮಾಡಿದ ಉಪಕಾರಗಳು ಒಂದೇ ಮರಿಬೇಡ. ಆಮೆನ್. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய கனிவின் ஐக்கியம், விசேஷமாக உங்களுடைய வருகை மற்றும் இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட குடும்பங்களும் உங்களுடைய ஆசீர்வாதம் என்றும் என்று சதா நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா.